ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார். இன்னொரு அமைச்சர் சொல்கிறார், என்ன சொன்னார்? சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார். ராமன், கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மலினமாக பயன்படுத்துவது நியாயமா? ஆத்திகவாதிகளின் மனம் புண்படாதா? இந்துக்களின் மனம் புண்படாதா? மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம். மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோஃபியா குரேஷிக்கு ஏற்பட்ட அவமானத்தை, அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் எம்பி விஜய் ஷா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏன்? அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில் ஷாவின் வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு அதில் ஷா அல்ல, தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கான அதில் ஷாக்கள், ஆயிரக்கணக்கான அதில் ஷாக்கள் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள். அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. வேதனையோடு நாங்கள் சொல்லுகிறோம், மத ரீதியான வேறுபாடுகளை பயங்கரவாதத்தை வைத்து அதிகரிக்க முடியாது என்பதுதான் இந்தியா சொல்லுகிற செய்தி. அதுதான் இந்தியா. அந்த இந்தியாவை உங்களால் ஒருபோதும் பிளக்கவோ வெறுக்கவோ முடியாது. நாங்கள் வெல்லுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன்.